Question number 2 in exercise 1.6. Exercise 1.6, question number 2. Find the value of k, for which the equation kx minus 2y plus z equal to 1, x minus 2ky plus z equal to minus 2, x minus 2y plus kz equal to 1. Have no solution, unique solution, infinitely many solutions. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். Question number 3. Investigate the value of lambda and mu, the system of linear equation 2x plus 3y plus 5z equal to 9, 7x plus 3y minus 5z equal to 8, 2x plus 3y plus lambda z equal to mu. அதே மாதிரி no solution, unique solution, infinity many solution. இந்த ரெண்டு சம்மே important 5 mark question. First sum ஆரம்பிப்போம். The matrix form. Ax equal to b. A matrix, variable matrix, constant matrix. A matrix எழுது k minus 2 1 1 minus 2k 1 1 minus 2k. Variable x y z, constant 1 minus 2 1. Next the augmented matrix. A comma b. K minus 2 1 1 1 minus 2k 1 minus 2 1 minus 2k 1. நமக்கு augmented matrix வந்து அடுத்த ஸ்டெப் என்ன? எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அந்த எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் என்ட்ரி எப்படி இருக்கணும்? 1 இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1 இருக்கணும் இல்லையா? ரைட். ஸோ அதை 1 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். R1ல R3ல 1 minus 2 k1, R1ல k minus 2 1 1. One minus 2 k1 k minus 2 1 1. R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். R2வை அப்படியே எழுதிக்கிடுவோம். 1 minus 2k 1 minus 2. So R1 interchange to R3. Next நம்மளோட எய்ம் என்ன? இந்த மூணு என்ட்ரியையும் என்ன ஆகணும்? 0 ஆக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ரோல இந்த R2வை 0 ஆக்கணும். R2வை 0 ஆக்கிறப்ப நீ எந்த ரோ பார்க்கணும்? R1. அப்போ R2 tends to R2 minus R1. சப்ராக்ட் பண்ணுங்க. 1 minus 1 0, minus 2k minus 2, 1 minus k minus 3, minus 2 minus 1 minus 3. just subtract பண்ண போறோம். அடுத்து இந்த k-வை 0 ஆக்கணும்.
k வை 0 ஆக்குறப்ப R3 tends to R3 minus KR1. R3 எழுது K minus 2 1 1 KR1 K minus 2K K square K subtract பண்ணு 0 minus 2 plus 2K 1 minus K square 1 minus K 0 minus 2 plus 2K இதை subtract பண்றப்ப என்ன ஆயிரும் plus ஆயிரும் minus 2K plus 2 அடுத்து 1 minus K square 1 minus K சரியா இப்போ இதை நீ 0 ஆக்கணும் இல்லையா இதை 0 ஆக்குறப்ப minus 2K plus 2 இங்கே minus 2 plus 2K ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க 2 minus 2 cancel minus 2K plus 2K cancel ஆயிரும் அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணாலே 0 ஆயிரும் R3 tends to R3 plus R2 R3 R2வையும் ஆட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சும் கிடையாது அப்படியே வச்சுக்கோ தேர்ட் ரோல R3யையும் R2வையும் ஆட் பண்ணி எழுதுங்க 0 இதை ஆட் பண்ணீங்கன்னா plus 2K minus 2K cancel minus 2 plus 2 cancel 0 1 plus 1 2 minus K square minus 2 minus K 1 minus 3 minus 2 minus K சரியா இப்போ இந்த தேர்ட் ரோ தேர்ட் என்ட்ரி இந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம கேசஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம் அதாவது கேவோட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது இல்லையா அந்த கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் கவனிச்சு one minus 2 K1 0 minus 2K plus 2 1 minus K minus 3 0 0 0 போனதுல இங்கே 2 minus K minus K square இருக்குல்ல இதுலேருந்து மைனஸை காமன் எடுத்துருங்க K square plus K minus 2 minus 2 minus K right இப்போ இந்த K square plus K minus 2 ஃபேக்டரைஸ் பண்ணு மல்டிப்ளை பண்ணா minus 2 ஆட் பண்ணா 1 2 minus 1 so 1 minus 2 K1 0 minus 2K plus 2 1 minus K minus 3 0 0 K plus 2 K minus 1 minus 2 minus K இப்போ இந்த தேர்ட் ரோ தேர்ட் என்ட்ரியில் எந்த வேல்யூ போட்டால் K 0 ஆகும் எந்த வேல்யூ போட்டால் இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகும் அப்படின்றத வச்சு நம்ம சம் செய்ய போகிறோம் கேஸ் 1 when K equal to K not equal to minus 2 K not equal to 1 K ஒன்றும் கிடையாது K minus 2 கிடையாது அப்போ Kக்கு பதிலாக நீ ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணு அப்போ Kக்கு பதிலாக நான் வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த லாஸ்ட் ரோ என்ன ஆயிரும் 0 0 3 plus 2 5 3 minus 1 2 minus 10 minus 2 minus 3 minus 5
இப்போ 0 0 -10 -5 இருக்கும்ல. இப்போ செகண்ட் ரோ 0, இங்கே 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. கேக்கு பதிலா -4 -2 -3 1 -2 3 1. அப்போ இதில் வாட் இஸ் ரோ ஆஃப் ஏ? 3. ரோ ஆஃப் ஏ கமா பி எவ்வளவு? 3. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, row of a comma b equal to 3. Therefore system is consistent and has unique solution. புரியுதா எப்படி செக் பண்றோம்னு? நம்மளா ஒரு வேல்யூ போட்டு தான் நம்ம செக் பண்றோம். இதெல்லாம் ரஃப் ஒர்க் வேண்டாம். கேஸ் 2. Case 2. When k equal to 1, exactா 1 சப்ஸ்டிட் பண்ணிரு. a, b வேணா எழுதி பார்த்துக்கலாம். எக்ஸாக்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்றப்ப a, b எழுதி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நாட் ஈக்குவல் வேல்யூ சப்ஸ்டிட் பண்றப்ப ஏதாவது ஒரு நம்பர் போட்டு ரஃப்ல தான் செக் பண்ணணும், எழுதி பார்க்க கூடாது. 1 -2 k ஓட வேல்யூ 1 தானே. 0 கேக்கு போல 1 போடுங்க. 0 கேக்கு போல 1 போடுங்க. 0 -3 0 0 இங்கே கேக்கு போல 1 போட்டா இந்த இடத்துல 0 ஆயிரும். -3. ரோ ஆஃப் ஏ என்ன? ரோ ஆஃப் ஏ 1. ரோ ஆஃப் ஏ கமா பி ஃபுல்லா 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு இல்லையா? 3. அப்போ ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி. therefore system is inconsistent and has no solution. புரியுதா? கேஸ் 3. Case 3. When k is not equal to, sorry, k is equal to -2. k equal to -2 போடுறப்ப என்ன ஆகும்? a, b என்ன எழுதுங்க. 1 -2 -2 1 0 கேக்கு போல -2 போடுங்க. 6 இங்கே -2 போடு. 3 -3 0 0 -2 கேக்கு போல -2 போடுங்க. 0. அப்போ ரோ ஆஃப் ஏ என்ன? 2. ரோ ஆஃப் ஏ கமா பி என்ன? 2. அப்போ கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷன். இப்படி 3 கேஸை நம்ம செக் பண்ணணும். சம் புரியுதா? கான்செப்ட்ஸ் புரியுதா? எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்ட் சம். இந்த தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 2x plus 3y plus 5z equal to 9, 7x plus 3y minus 5z equal to 8, 2x plus 3y plus lambda z equal to mu. இப்படி 3 ஈக்குவேஷன் கொடுத்து நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மினி சொல்யூஷன் செக் பண்ண சொல்லிக்கிறாங்க. வழக்கம் போல் நீங்கள் என்ன எழுதணும்? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணும். அதுக்கடுத்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். நான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்லேருந்து செய்ய போகிறேன். நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிக்கோங்க. The augmented matrix. Two, 3, 5, 9.
7 3 minus 5 8. 7 3 minus 5 8. 2 3 lambda mu. 2 3 lambda mu. இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்து லாம்டா மியோட வேல்யூவை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ நோ சேஞ்ச் அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றாக்கணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ஃப்ராக்ஷன் ஆயிரும். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் இன்டில் 7 இருக்கு. அப்போ R2 tends to R2 minus 7R1. சாரி 2R2 minus 7R1. R2ல 2 வச்சு மல்டிப்ளை பண்ணு. 14 6 minus 10 16. R1ல 7 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க. 14 21 35 56. சப்ராக்ட் பண்ணு. 0 minus 15 minus 45 minus 40. 0 minus 15 minus 45 minus 40. R3ஐயும் R1ஐயும் பாருங்க. ஜஸ்ட் நீங்க சப்ராக்ட் பண்ணாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. R3 minus R1. 2 minus 2 0. 3 minus 3 0. lambda minus 5 mu minus 9. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம கேசஸ் ஃபார்ம் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான சம் இது. Case 1. When lambda equal to 5, lambda not equal to 5, mu not equal to 9. ரெண்டுமே not equal to 5 value, not equal to 9 value. lambda ஓட வேல்யூ 6 எடுத்துக்கோ, mu ஓட வேல்யூ 10 எடுத்துக்கோங்க. அப்போ a, b இது ரஃப் ஒர்க்ல, ஏன்னா not equal to நால ரஃப் ஒர்க்ல போட்டு பாருங்க. lambda 6 எடுத்துக்கங்க, mu வந்து 10 எடுத்துக்கங்க. Two 3 5 9. 0 minus 15 minus 45 minus 40. 0 0 lambda க்கு பல 6 1 mu க்கு பல 10 1. அப்போ row of a என்ன 3. row of a, b என்னது 3. so row of a 3, row of a, b also 3. so row of a equal to row of a, b equal to number of unknown. Therefore consistent and unique solution. புரியுதா? Case 2. lambda 5 mu 9 exact value substitute பண்ணு. இப்போ lambda 5 போட்டா இங்க என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? mu 9 போட்டா 0 ஆயிருமா? லாஸ்ட் ரோ ஃபுல்லா 0 0 0வா இருந்தா row of a என்ன 2வா? row of a, b 2. therefore row of a equal to row of a, b equal to 2 less than number of unknown. unknown எத்தனை இருக்கு? 3 இருக்குல்ல, x y z. therefore system is consistent and has infinitely many solutions. Case 3. lambda equal to 5 but mu not equal to 9. இப்படி இருக்கு. முதல் ரெண்டுமே not equal. சரியா? அடுத்து ரெண்டுமே equal. இதில் lambda equal, mu not equal. சரியா? lambda equal to 5 substitute பண்ணீங்க என்ன ஆயிரும்? 0 ஆயிருமா? இந்த என்ட்ரி ஃபுல்லா 0 ஆயிருமா? அப்போ row of a என்னவா இருக்கும்? 2. mu not equal to 9. mu வந்து 10 11 எந்த வேணா போடு. இப்போ mu 10 போட்டா இங்க என்ன ஆயிரும்? 1 ஆயிருமா? அப்போ row of a, b என்ன ஆயிரும்?
இங்கே 0 இருக்கும், இங்கே 1 இருக்கும் இல்லையா? அப்போ ரோ ஆஃப் a, b வேல்யூ 3 இருக்கும். ஸோ ரோ ஆஃப் a நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் a, b. என்ன கன்க்ளூஷன்? இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். புரியுதா? இங்கே கூட இங்கே மியூ நாட் ஈக்குவல் டு 9 எடுத்துல, இதில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மியூ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எந்த நம்பரும் எடுத்துக்கோ. மியூவில் லாம்டா நாட் ஈக்குவல் டு 5 இருக்கிறப்ப நாட் ஈக்குவல் டு 5 6 போடுவியா? இங்கே 6 போட்டால் என்ன வரும் உனக்கு? 6 மைனஸ் 5 1ன்னு வந்துருமா? அப்போ இங்கே 1 இருக்கிறப்ப இங்கே 0 வந்தாலும் ரோ ஆஃப் a, b என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். அப்போ இந்த மியூக்கு வந்து எந்த வேலையும் எடுத்துக்கலாம், நாட் ஈக்குவல் டு 9 கிடையாது, எந்த வேலையும் எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். when lambda not equal to 5, mu belongs to R. புரியுதா? இந்த ரெண்டு சம்மும் இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் படித்து அப்படியே எழுதி பாருங்கள். இதுதான் இன்னைக்கு கிளாஸு. ஸோ இது வந்து ஒரு நியூ ட்ரை தான், அதனால் ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் அழகாக எழுதிடுவேன். சரிங்களா?